வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 2023 சனி பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். சொபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 4ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் வாக்கிய முறை பஞ்சாங்கப்படி கோயில்களில் வாக்கிய முறை பஞ்சாங்கத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி போன்ற பயிற்சிகள் எல்லாமே வாக்கிய முறையில் தான் கணக்கிடப்படுகிறது. அந்த வகையில் மார்கழி 4ஆம் தேதி சொபக்கிருத ஆண்டு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சனி பகவானின் பெயர்ச்சி. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலனை செய்யும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க. 8ஆம் இடத்திற்கு சனி வரும்போது மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துவார். அதில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படிம்பாங்க. 8இல் பாதி அர்த்தாஷ்டம சனி. அது ராசிக்கு 4ஆம் இடம் செல்வது. இந்த செவ்வாயின் வீட்டில் பிறந்தவர் யார் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள். செவ்வாய் வீட்டில் பிறந்தவர்களுக்கு பெருசாக சனி பகவானால் நன்மை ஏற்படுவது இல்லை. இப்போ 4ஆம் இடத்தில் பலமாக போய் உட்கார்றார். ஆட்சி பலம் பெற்று, கேந்திர பலம் பெற்று சனி பகவான் உட்கார்றார். இது உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் பெற்ற துன்பம் அளவுக்கு இருக்கும். 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் மீது விழுகிறது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜீவனஸ்தானம். ஜீவனம், நம்ம எதை நம்பி நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது, அதாவது நம்ம தொழில் சார்ந்த விஷயங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பாங்க. சில பேர் வேலைக்கு போவாங்க, சில பேர் பள்ளி ஆசிரியராக இருப்பாங்க, அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க, சில பேர் விவசாயிகளாக இருப்பார்கள், சில பேர் சேவை சார்ந்த தொழில், டாக்டர், நர்ஸ் இந்த மாதிரி துறையில் இருப்பாங்க, வக்கீல், டாக்டர், மளிகை கடை வைத்திருப்பவர், கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, ஆடை அணிகலன்கள் விற்கக்கூடிய இடங்களில் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கக்கூடியவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் அவங்க செய்யக்கூடிய தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம். அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அதில் ஒரு தடை, தாமதங்கள் ஏற்படும். இப்போ வரக்கூடிய வருமானங்களில் ஒரு தடை ஏற்படும். அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, ஜீவன பலம் குறைகிறது என்று அர்த்தம். இப்போது இந்த 10ஆம் இடத்தில் சனி பகவானின் பார்வை. அப்போ வருமானம் அப்படிங்கிறது நம் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கா, அல்லது நமக்கு வேறு விதத்தில் வருமானம் வருகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வருமானம் அப்படிங்கிறது என்ன? ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டை வாடகை விட்டு அதில் கூடிய சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய தொழில் என்னவோ அது மூலம் வரக்கூடிய வருமானத்திற்கும், ஒரு வாடகை அந்த மாதிரியான விஷயங்களில் எடுக்கக்கூடிய வருமானத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. சில பேர் பென்ஷன் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. மாதம் அவங்களுக்கு பணம் வரும். அப்போ அதிலெல்லாம் தடை வராது. ஒரு மாதம் வாடகை வாங்கக்கூடியவர்களுக்கு தடை வராது. இருந்தாலும் ஒரு நிலுவையாகி ஏதோ ஒரு காரணத்தால் பேங்க்கில் நின்று போய் அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஒரு சின்ன தடைக்கு பிறகு தான் அந்த வருமானம் வரும். இந்த நேரத்தில் நம்ம தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடாது, புதிய தொழில் தொடங்கக்கூடாது. அடுத்து வரக்கூடிய 2.5 வருட காலத்தில் நம்ம புதுசாக முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சனிப்பெயர்ச்சியோடைய பலன். புதிய முயற்சியெல்லாம் எடுத்தோம்னா அது சரியாக இருக்காது. யாராவது ஒரு கூட்டாளிகளை நம்பி பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம ஏமாற்றப்படுவோம். இதுதான் இந்த நேரம். கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும். யாரையும் நம்பி பெரிய தொகையை கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் ஏற்படும். இதெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பகவான் இருக்கும் நிலை, ராகு கேதுகள் இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடியவங்க. இந்த செவ்வாய் பகவான், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் மாதக்கோள்கள். தினக்கோள்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 2.25 நாளுக்கு ஒரு தடவை சுற்றி வருவார். அவர் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து அதே இடத்த முடிக்கும்போது 27 நாள் இருக்கும். ஆனால்
சனி பகவான் ஒரு இடத்துல ஆரம்பித்து இப்போ எங்கள் கும்பத்தில் இருக்கார், இதே கும்பத்துக்கு அடுத்து 30 வருஷம் கழித்து தான் வருவார். அப்போ 30 வருஷம் எடுக்கும். அதனால தான் நம்ம பிறந்த காலத்தில் எங்கு சனி இருக்கிறதோ அதே இடத்திற்கு முதல் சுற்றி வரும்போது 30 வயசு, அடுத்த சுற்றி வரும்போது 60 வயசு. அதனால தான் வாழ்க்கையில் 2 சனி பகவானின் சுற்றை பார்த்தவர்கள் 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த சனிக்கு பகவானுடைய கணக்கை வச்சு தான் பண்ணுறது, கிரகங்களுக்கு பிரீத்தி செய்வது. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இந்த சனி பகவானால் நம்ம இப்போது பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதரர்கள் உறவு முறையில் கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படலாம். தந்தை மகன் அந்த மாதிரியான விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். அதாவது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் சிம்மத்தில் இருக்கும்போதோ, அதாவது கோச்சார ரீதியாக சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போதோ அல்லது கும்பத்தில் இருக்கும்போதோ அல்லது மேஷத்தில் அவர் சித்திரை மாதம் உச்சமாக இருக்கும்போதோ இந்த காலகட்டத்திலலாம் தந்தை மகனுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அப்போல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரீத்தி செய்து கொள்வது தான் நல்லது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஏப்ரல் மாதம் இறுதியில், அதாவது 2024 ஏப்ரல் இறுதியில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போது கொஞ்சம் நிலைமைகள் மாறும். அப்போது குருவால் கொஞ்சம் நன்மை ஏற்படும். அதற்கு பிறகு அடுத்த பயிற்சி 2025 மே. அப்போது வந்து குரு 8ஆம் இடம் சென்றாலும் குருவின் 9ஆம் பார்வையால் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார். அப்போ சனி பகவான் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பார். ஏன்னா குரு பார்க்கும்போது சனி பகவானோட தன்னுடைய வீரியத்தை அவர் குறைச்சி விடுவார். அவருடைய செயல்கள் கொஞ்சம் வீரியத்தன்மை குறையும். அதனால் அதுவும் ஒரு விதத்தில் நன்மை. அதனால் இந்த குரு பலம், கொஞ்சம் குரு பெயர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் சனிக்கிழமை வருவதுங்கிறது ஒரு சிறப்பு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சனிக்கிழமைகளில் திருவண்ணாமலை கிரிவலம் வருவது, சனிக்கான பிரத்யேக கோயில்கள்லாம் நிறையா இருக்குது, அந்த ஆலயங்கள்லாம் சென்று வருவது, திருநள்ளாறு சென்று வருவது, குச்சனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே சனி பகவானை வணங்குவது, சனிஷங்கனாப்பூர்னு நார்த் இந்தியா பக்கம் இருக்குது, அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, சுத்தமான செக்கினால் ஆட்டப்பட்ட நல்ல எண்ணெய் வாங்கி சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுப்பது, எள்ளு எண்ணெய் தீபம் ஏற்றுவது, கரும் குவளை மலர்களால் அர்ச்சிப்பது, இதெல்லாம் உங்களுடைய தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் கவனத்தோடு இருக்க வேண்டிய சனி பெயர்ச்சி. சனி பகவானின் திருநாமத்தை சொல்லுவது அப்படிங்கிறதுங்க விட சிவன் நாமத்தை சொல்லுவது, சிவ வழிபாடு செய்வது, அந்த தர்பாரண்யேஸ்வரரை வணங்குவது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை அது குறைக்கும். நேரடியாக நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வணங்குவதால் சனி பகவானுடைய வீரியம் கொஞ்சம் குறையும். ஹனுமன் வணங்குவது, ஐயப்பனை வணங்குவது, சாஸ்தா, ஐயனார் போன்ற தெய்வங்களை வணங்குவதால் சனி பகவானுடைய அந்த வீரியம் கொஞ்சம் குறையும். அதனால் கொஞ்சம் மத்தியம பலனுக்குரிய சனி பெயர்ச்சி இது.